திருடன் தவளை. ஒரு சமயத்தில் ஒரு அழகான பசுமை கிராமத்தில் தவளநாத் என்ற ஒரு சிறிய தவளை இருந்தான். அவன் மிகவும் வேகமாக குதிக்கக்கூடியவன். ஆனால் அவனுக்கு ஒரு சிறிய குறை. அவன் மற்றவர்களின் பொருட்களை திருடுவதை ஒரு விளையாட்டாகவே நினைப்பான். தவளநாத் தினமும் வேறு வேறு ஜந்துக்களின் வீடுகளில் சென்று சின்ன சின்ன பொருட்களை எடுத்து வந்து அவரது குளத்தில் பதுக்கி வைப்பான். ஒருநாள் குரங்கம்மா தனது வளையலை காணவில்லை. அடுத்த நாள் சிறுவன் குருவி தனது சிறிய கண்ணாடி இல்லை என்று அழுதது. எல்லோரும் குழப்பம். ஓநாய் தலைவர் வந்தார். நம்மில் யாரோ திருடன் இருக்கிறார் என்றார். எல்லோரும் தங்கள் விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போது பூனையம்மா ஒரு யுக்தி சொன்னாள். நாளை எல்லோரும் நம்முடைய இழந்த பொருட்களின் பெயர்களை கூவுவோம். அதை கேட்டால் திருடன் பயந்து அதை எடுத்த இடத்தில் ஒளிந்திருக்கும். அடுத்த நாள் எல்லோரும் குளத்தருகில் கூடியனர். ஒவ்வொருவரும் என் வளையல், என் கண்ணாடி, என் பப்பா பொம்மை என்று கூவினர். திடீரென்று குளத்திலிருந்து சின்ன ஓசை வந்தது. அம்மா என்று தவளநாத் தவளவாயில் பல பொருட்களுடன் குதித்து ஓடினான். அவனைச் சுற்றி வளைத்தனர். அவன் கண்ணில் கண்ணீர். மன்னிக்கணும், நான் விளையாட்டாகத்தான் எடுத்தேன். யாருக்கும் காயம் செய்யவே இல்ல. ஓநாய் தலைவர் மெதுவாக சொன்னார். பிழை செய்தாலும் உணர்ந்துவிட வேண்டும். நீ நேர்மையாக இருந்தால் நண்பர்கள் உனக்காக காத்திருப்பார்கள். அந்த நாள் முதல் தவளநாத் ஒரு நல்ல நண்பனாக மாறினான். எல்லோருடனும் நேர்மையாக இருந்தான். அவரது பழைய செயல்களை எல்லோரும் நகைச்சுவையாக நினைத்து சிரித்தனர். ஏனெனில் அது ஒரு திருடன் தவளையின் கதை.